Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. நம்ம இந்த வீடியோவில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டிஎன்ஏ கோட் 1399 இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து அதனோட கேம்பஸ் டூர், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஓவரால் ரிவ்யூ, அந்த காலேஜோட நம்ம வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து கட் ஆஃப் மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த கட் ஆஃப் அனலைசிஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய காலேஜஸோட கட் ஆஃப் வீடியோஸ், அதுக்கப்புறம் கேம்பஸ் டூர், அதுக்கப்புறம் அந்த காலேஜோட ரிவ்யூஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சிஐடி சென்னையோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அண்ட் அந்த கட் ஆஃப் வச்சு அனலைசிஸும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். இந்த காலேஜில் 14 கோர்சஸ் இருக்குது. அந்த 14 கோர்சஸ் வந்து நம்ம இந்த 14 கோர்சஸோட கட் ஆஃப் அண்ட் அதனோட அனலைசிஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன கட் ஆஃபில் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் எந்தெந்த கேட்டகரிக்கு எப்படி கட் ஆஃப் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது கட் ஆஃப் மார்க்ஸில், அந்த எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறதாகட்டும், உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு இந்த காலேஜ் வந்து எப்படி கொடுக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் இந்த சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக உள்ள கட் ஆஃப் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்க்குரிய அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள 4 டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் ஏஐடிஎஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மொத்தம் 6 கோர்சஸ் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு பாருங்கள். அதில் வந்து ஓசி 195.5, பிசி 193.5, பிசிஎம் 194, எம்பிசி 192, எஸ்சி 177.5, எஸ்சிஏ 153.5, எஸ்டி 162.5. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு. ஸோ இருக்கிறதுலே வந்து ஹை கட் ஆஃப் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட்டு. இந்த கோருக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எந்த ஸ்பெஷலைசேஷனும் இல்லாமல் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு இது வந்து ஹை கட் ஆஃப் இருக்குது, இந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏஐடிஎஸ்க்கு தான் அடுத்து உள்ள கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி அதெல்லாம் இருந்தாலுமே அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏஐடிஎஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. அதோட கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கு 193.5, பிசிக்கு 191, பிசிஎம் 190, எம்பிசி 189.5, எஸ்சி 177.5, எஸ்சிஏ 165.5, எஸ்டி 140. அதுக்கடுத்து உள்ள ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிட்டத்தட்ட முன்னாடி இருந்தே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து சிலபஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிலபஸ் வந்து ரொம்ப டிவியேட் ஆகியிருக்காது. சொல்லப்போனால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் பேஸ்டு அந்த ப்ரோக்ராமிங் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில். ஸோ அதோட கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுலேருந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குரியது ஓசிக்கு 192.5, பிசி 190, பிசிஎம் 189, எம்பிசி 188, எஸ்சி 172.5, எஸ்சிஏ 156.2, எஸ்டி 133. இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐஎம்எலுக்கு கொடுத்துருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 192 ப்ளஸ் ஓசிக்கு 192 இருக்குது, பிசிக்கு 190 இருக்குது, அப்படியே கிராஜுவலாக நமக்கு குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி. இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. 0.5 அந்த ரேஞ்சில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் வந்து உங்களோட இதை செலக்ட் பண்ணலாம். என்ன கோர்ஸ் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், இந்த மாதிரி 6 இருக்கனால எதை எடுத்து படிக்கிறது அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை வந்து கட் ஆஃபும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிஐடி சென்னை அவங்களோட வெப்சைட்டில் கரிக்குலமும் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போனீங்கன்னா கரிக்குலம் நல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்குரியது கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த எலெக்டிவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் படிக்க விரும்புகிறதா இருக்கா அந்த எலெக்டிவ்ஸு, இல்லை ரொம்ப என்ன சொல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 இயர்ஸ் அதில் தான் படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று கவுன்சிலிங்லாம் போகும்போது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப பெருசாக மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை கரிக்குலமும் செக் பண்ணிவிட்டு கோர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா கட் ஆஃப் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுங்க. ஓகே, அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இசிஇ. இதை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதில் வந்து அவங்க 3 இசியிலே 3 இது இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இது 2 டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷனோட லாஸ்ட் இயர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது எது அப்படின்னா விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எப்போவும் இருக்கிற மாதிரி அதோட வேல்யூ எப்போவுமே அது மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா ஹையாக தான் இருக்குது. இதில் உங்களுக்கு சிஎஸ்சியில் வந்து 195.5 ஓசியில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா 192.5 கட் ஆஃப். ஓசிக்கு 192.5, பிசிக்கு 190.5, பிசிஎம் 189, எம்பிசி 188.5, எஸ்சி 167.5, எஸ்சிஏ 133, எஸ்டி 153. உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி அதனோட கட் ஆஃபும் பார்த்திங்க அப்படின்னா 190. அதுவுமே ரொம்ப கம்மியாலாம் இல்லை, எதுவுமே நியூவாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அதுவுமே பாருங்கள். ஓசிக்கு வந்து 190, பிசிக்கு வந்து 188, பிசிஎம் 188.5, எம்பிசி 182, எஸ்சி 161, எஸ்சிஏ 143. அப்புறம் எஸ்டிக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து நில்லாக காமிக்குது. அதுக்கப்புறம் இசியில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டு உள்ள கம்யூனிகேஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக வர்றது எல்லாமே வந்து இது ஒரு கோர்ஸாக இது பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட கட் ஆஃபுமே பார்த்திங்கன்னா 190 இருக்குது. ஓசி வந்து 190, பிசி 188.5, பிசிஎம் 186.5, எம்பிசி 187.5, எஸ்சி 162, எஸ்சிஏ 131.5, எஸ்டி 117. ஸோ இதனோட கட் ஆஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இசி வந்து நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னா சிஎஸ்சிக்கு அடுத்து இசிஇ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இசியிலே 2 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்குமே லாஸ்ட் இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் தான் அவங்க நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 2 கோர்ஸு. அப்போவுமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கரிக்குலமும் ஒரு தடவை இதில் செக் பண்ணிக்கோங்க, அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்டான EEE மெக்கானிக்கல் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வருவோம். இந்த காலேஜில் EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 188லேருந்து ஆரம்பித்து 130 அந்த ரேஞ்சில் முடியுது. என்னோட கட் ஆஃப் பார்த்துலாமா? ஓசி 188, பிசி 187.5, பிசிஎம் 185.5, எம்பிசி 180.5, எஸ்சி 156.5, எஸ்சிஏ 130, எஸ்டிக்குரியது நில்லாக இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குமே பார்த்திங்கன்னா 184, 175. ஓசியில் வந்து ஓசியோட கட் ஆஃப் 184, பிசி 175, பிசிஎம் 182.5, எம்பிசி 175.5, எஸ்சி 157.5, எஸ்சியும் எஸ்டியும் கேண்டிடேட்ஸ் கரெக்டாக அந்த இதாக இல்லாதனால அதுவுமே நில்ல இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கலை விட ஸ்டூடெண்ட்டோட ப்ரிஃபரன்ஸ் வந்து மெக்கட்ரானிக்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் கம்பைன் பண்ணி வர்ற அந்த ரோபோட்டிக்ஸ் அப்புறம் ஆட்டோமேஷன்லாம் இதுக்கு கீழே வர்றதுனால
நம்ம நார்மலாக படிக்கிற மெக்கானிக்கலை விட இது கொஞ்சம் வேல்யூ கூட ஒரு ஹைலைட்டாக போகிறதுனால அதோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலை விட கொஞ்சம் கூடவே இருக்குது. ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 184னா இது 184.5 இருக்குது ஓசிக்கு. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாமா? ஓசிக்கு வந்து 184.5, பிசிக்கு 179.5, பிசிஎம் 176, எம்பிசி 174.5, எஸ்சி 157.5, எஸ்சியும் எஸ்டியும் நில். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது. அடுத்து உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அதனோட கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா 186.5 அந்த மாதிரியில் ஓசியில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓசியில் 186.5, பிசி 180.5, பிசிஎம் 181, எம்பிசி 175, எஸ்சி 168.5, எஸ்சிஏ நில், எஸ்டிக்கு வந்து 114. அந்த அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்கும் ஓசியில் உங்களுக்கு 175.5, பிசி 170, பிசிஎம் 169, எம்பிசி 161.5, எஸ்சி 169, எஸ்சியும் எஸ்டியும் நில். ஸோ இதோட கட் ஆஃப்லாம் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸில் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை வந்து கரெக்டாக உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க. உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வந்து 1 or 2 வந்து கூடவோ கம்மியாவோ இருந்தாலுமே நீங்கள் வந்து இது ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. கூட இருந்தீங்கன்னா எப்படியும் நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள காலேஜஸ் ரேங்க் லிஸ்ட்டில் உள்ள காலேஜஸும் நீங்கள் போட போகிறீங்க. கம்மியாக இருக்கிறவங்களும் ஒரு 2, 3, 5 கம்மியாக இருந்தால் கூட இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வைங்க. நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் உள்ள ஒரு வீடியோ சொல்லும்போது உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி காலேஜஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் பேசிஸில் டிபார்ட்மெண்ட் பேசிஸில் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ அதுக்கப்புறம் போடுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதுக்கான இதை வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே இருங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நீங்கள் அது போயிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.